ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சிறகடி காசில் வந்துட்டு ஃப்ளோ இல்லை, கண்டினியூட்டி இல்லை, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு அப்புறம் வந்துட்டு இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, கொஞ்சம் கூட ஒரு கண்டினியூட்டி இல்லை. அதுக்கு முன்னாடி எபிசோடு எப்படி இருந்துச்சு, ஸோ சடனாக எப்படி ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஃப்ளோ இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும், கொஞ்சம் கூட ரியல் லைஃப் பாசிபிளே இல்லை அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி என்ன மைண்ட் செட் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா சீரியல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப நாள் இழுத்து ரொம்ப நாள் ட்ராக் பண்ணி இந்த ஹீரோ ஹீரோயின் ரீயூனியன் வச்சது இங்கே ஒரு சீரியலை புதுசாக கொண்டு வந்து வைக்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுதான் நம்மளுடைய மைண்ட் தாட்டாக இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு ரியல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் முடிஞ்சுன்னா ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி முந்தின எபிசோடுமே சரி, எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. மீனாவுமே வந்துட்டு இது மாதிரி நீங்கள் சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ணாமலை அப்பாவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் ட்ராக்கில் அந்த அங்க பிரதேசம் அப்பவும் மீனா அழுது பார்த்து முத்துக்கு அங்கேயே மெல்ட் ஆகியிருப்பார். ஸோ இத்தனை பாசிட்டிவிட்டி நடந்து தான் அந்த ஒரு ட்ராக்கை வச்சுருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் அப்படி எடுக்காமல், ஓகே சீரியல் நல்லபடியாக போகுது, ஒரு பாசிட்டிவ் ஒரு ரொமான்டிக் ட்ராக் வந்துருச்சு, ஸோ ஹீரோ ஹீரோயின் நல்ல பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற சீரியல் மாதிரி நெகட்டிவாக வச்சுட்டு மூவ் பண்ணல. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி பேராக இருந்தாலும் கொஞ்ச நாள் அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டோரிக்கு போயாச்சு. ஸோ ரொம்ப நாள் ட்ராக் பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமே. ஸோ ட்ராக் பண்ணலையே நினச்சி சந்தோஷப்படுத்திட்டு அடுத்த கட்ட எபிசோட்ஸ் போகும்போது என்ஜாய் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதில் நெகட்டிவிட்டி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இல்லையே நமக்கு தோணும் தான். பட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் போகுது. ஏன்னா இந்த ஒரு ட்ராக்கை வச்சு அவங்களால ஒரு 500 எபிசோட்ஸ் ஓட்டியிருக்க முடியும். ஆனால் அதை பண்ணாமல் வித்தின் 200 எபிசோட்ஸ்க்குள்ளே அந்த ட்ராக்கெல்லாம் கம்மி பண்ணி அடுத்த கட்ட ஸ்டோரிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சம்திங் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்விஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 எபிசோட் கூட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா, டீம் சைடில் இப்போ நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னும் போது டீம் சைடில் வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா விகடன் ப்ரொடக்ஷனு அவங்களோட ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் குமரன் சார் டேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்து ஒரு பெரிய பிளான் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெகட்டிவிட்டி அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் போகிற எபிசோட்ஸை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு டிஆர்பி நல்லா வருது, அதுவே நம்மளுடைய பெரிய சக்ஸஸ் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட் தோணுது அப்படிங்கிறதையும் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.